Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு pregnancy story தான் பார்க்க போறோம். அந்த சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட follicular study 10 times மேல பண்ணிருக்காங்க. 2 தடவை IUI பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கு வொர்க் ஆகல. அப்புறம் ஒரு 7 வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் போறதே விட்டுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் கண்டினியூவா ஃபாலோ பண்ணி இப்ப நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. 10 times follicular study 10 தடவை follicular study 2 தடவை IUI அப்படினும்போது கிட்டத்தட்ட 12 times பாத்தீங்கன்னா அவங்க 12 மாசம் அவங்க ட்ரீட்மென்ட்லயே கழிச்சிருப்பாங்க. மாத்திரை ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் HCG இன்ஜெக்ஷன் அப்படினு அதெல்லாம் நிக்காத பேபி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா நின்றுருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த கமெண்ட் பாக்கும்போது. அவங்க ஹஸ்பண்ட்க்கும் பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் அண்ட் மொட்டிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு PCOD ப்ராப்ளம் ஒரு டே தான் எனக்கு பீரியட்ஸ் வரும் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. இப்போ நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க, ஹஸ்பண்ட்க்கு என்னெல்லாம் கொடுத்தாங்கன்றதை இந்த வீடியோல நான் உங்ககிட்ட காட்றேன். இந்த நாளுக்காக தான் நான் வந்து 3 வருஷமா வந்து பார்த்துட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹாஸ்பிடல் போயிட்டு நீங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன்க்கா. 10 டைம்ஸ்க்கு மேல follicular study, லாஸ்ட் 2 times IUI. ஹஸ்பண்ட்க்கு ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி ரொம்ப லோ. ஸோ எனக்கு PCOD 1 டே தான் வந்து ப்ளீடிங் வந்து இருக்கும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒவ்வொரு டைம் ஏமாந்து தான் போனேன். அதுக்கப்புறம் 7 மந்த் ஹாஸ்பிட்டல் போகிறதே விட்டுட்டேன். இப்போது காட் கிஃப்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அதிகமாக நீங்கள் சொன்னதை எடுத்ததுனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொய்யாப்பழம் எடுத்திருக்காங்க, பாதாம் எடுத்திருக்காங்க, அத்திப்பழம் எடுத்திருக்காங்க. எல்லாமே எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட்க்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் கேட்டேன், அதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் காலையில் 5 பாதாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு செவ்வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க. அவங்க எடுத்தது வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து அத்திப்பழம் 3, பாதாம் 6, கொய்யா 2, கொய்யாப்பழம் 2, உலர் திராட்சை 10, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்து வாரத்தில் 2லேருந்து 3 டைம்ஸ் 2 to 3 டைம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அவ்வளோதான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க பெருசாக வந்து ரெமிடிஸ்லாம் ஃபாலோ பண்ணல. ஃபுட்டு மூலமாகவே இவங்க வந்து அவங்களோட எக் க்ரோத் அண்ட் ஸ்பெர்ம் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மெயினாக இவங்க நம்பர் 1 நான் எது இவங்களுக்கு வந்து ஒர்க் ஆச்சு அப்படின்னு நம்புகிறேன்னா அவங்க எடுத்த அந்த பாதாம் அண்ட் செவ்வாழை இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி பூஸ்டர். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பாதாம் வந்து உலகத்திலே ஒரு உணவு தான், ஒரு தலை சிறந்த உணவு தான், எல்லாருக்குமானது, எல்லா வயதினருக்குமானது. அது என்னன்னா அது பாதாம் தான். நிறைய ரிசர்ச்சே சொல்லியிருக்கு. குழந்தைங்க, பெரியவங்க, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே பாதாம் நல்லது. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது பாதாமில். டெய்லி ஒரு நைட்டு 10 பாதாம் ஊற வச்சு அதை மறுநாள் காலையில் தோல் உரிச்சிட்டு நீங்கள் 5 ஹஸ்பண்ட் 5 சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ற மாத்திரைக்கு ஈக்குவலான சத்து அந்த பாதாமில் இருக்குது. நான் நம்புறது இவங்க போஸ்ட் பார்த்து அந்த பாதாம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. டெய்லி எடுத்திருக்காங்க, 2 பேருமே எடுத்திருக்காங்க. நைட்டு பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழமும் எடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டர். அந்த வாழைப்பழம் எல்லாமே ஃபோலிக் ரிச் அதிகமாக இருக்கக்கூடிய, மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபோலிக் ரிச் இருக்கக்கூடிய சோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம். அதில் இந்த செவ்வாழைப்பழம் குறிப்பிட்டு இன்னமும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து அவங்க அத்திப்பழம் எடுத்திருக்காங்க. அத்திப்பழமும் ட்ரை ஃப்ரூட் எல்லாமே பிளட் சர்க்குலேஷனை பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அத்திப்பழம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா காஸ்ட்லி, அது எல்லாருக்கும் அவைலபிளாக ஈஸியாக கிடைக்காது. ஸோ அதனால் நான் அதை பெருசாக அவங்கக்கிட்ட சொல்கிறதில்ல. பட் அத்திப்பழமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு கிடைக்கிது, உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் 2 எடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டர். ரொம்ப முக்கியமானது விட்டமின் C சத்து வந்து இந்த கொய்யாப்பழத்தில் இருக்குது. மாதுளையில் இருக்கக்கூடிய அதே சத்து கொய்யாவில் இருக்குது. நம்ம மாதுளை எடுக்கணுன்றோம்ல, அது எதுக்குன்னா விட்டமின் Cக்கு தான் அந்த மாதுளை நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே விட்டமின் C தான் இந்த கொய்யாப்பழத்தில் இருக்குது. ஸோ கொய்யாப்பழம் மலிவாக கிடைக்கும், நிறைய எடுங்க, தாராளமாக எடுக்கலாம். கொய்யாப்பழம் அன்லிமிட்டடாக PCOD இருக்கவங்க. அதுக்கப்புறம் உலர் திராட்சை வந்து 10 எடுத்திருக்காங்க. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அயன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பாடியில் பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ரை கிரேப்ஸு உங்களால் முடியுது அப்படின்னா அதையும் எடுங்க. இதெல்லாம் ஊற வச்சு எடுக்கிறது நல்லது. நட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம் எப்பயுமே பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பாதி சத்து தான் உடம்பு அப்சர்வ் ஆகும். அதை நீங்கள் ஊற வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு முழு சத்துமே அப்சர்வ் ஆகும். இப்போ இதில் சொல்லியிருக்கதெல்லாம் இவங்க தான் எடுக்கணும், அவங்க தான் எடுக்கணும்னு கிடையாது. எல்லாருமே எடுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுக்கலாம், வெயிட் கெயின் பண்ணுறவங்க எடுக்கலாம், PCOD இருக்கிறவங்க, PCOD இல்லாதவங்க எல்லாருமே இதை எடுக்கலாம். ட்ரீட்மெண்ட் போகிறவங்க எல்லாருமே எடுக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரெமெடி எடுக்கிறீங்க, ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த சிஸ்டர் சொல்கிறதுல உங்களுக்கு எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட்டு இந்த பாதாம் அண்ட் செவ்வாழை கம்பல்சரி எடுங்க. இதுக்காக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.